குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பொட்டேட்டோ ஃபிங்கர் தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பெரிய பெரிய மாலில் ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் போய் சாப்பிடுவாங்க குழந்தைங்க விரும்பி. அதை வீட்டிலேயே எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஒரு ஆனியனை நல்ல பொடியாக நறுக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்தை நறுக்கி வச்சாச்சு. ரெண்டு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுருக்கேன். அதை தோல் நீக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்க நாம் நல்லா மசிச்சு கொண்டு வந்துடலாம். நல்லா நைஸாக மசிச்சிருங்க. இப்போ நம்ம நல்லா மசிச்சிட்டோம் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிச்சிடணும். இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு ஆனியனை நறுக்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துருங்க. இப்போது ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா தூள் கொஞ்சம், சிகப்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம ரோல் பண்ணும்போது அப்போ தான் நமக்கு ஈஸியாக வரும். திப்பியாக இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கைகளாலவே மசிச்சு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளேக்ஸ் பவுடர் சேர்த்துருவோம். சோள மாவு சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இது சேர்க்கும்போது நல்ல கிறிஸ்பினஸ் அதிகமாக கொடுக்கும். நமக்கு சூப்பராக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடணுன்னு அவசியமே இல்லை. இதை ஒரு முறை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடிக்கு குழந்தைங்க வீட்லேயே செய்ய சொல்லுவாங்க. வெளியே போக வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ நான் ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு நீளம் தேவையோ அந்த அளவுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள். இப்போ நான் எல்லாத்தையும் இதே மாதிரி நீல வாக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் போட்டுட்டு லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா மொறுமொறுவாக அது நமக்கு கிடைக்கும். ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அது தீஞ்சு போயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். லோ டு மீடியமில் மாற்றி வச்சிங்கன்னா நல்ல சூப்பராக வரும். நமக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் மெதுவாக எடுத்துக்கோங்க. இப்போ மெதுவாக திருப்பி விடலாம். சூப்பராக கலர் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும். இப்போது ரெண்டு பக்கமும் இதே மாதிரி கலர் வரட்டும். இப்போ நம்ம நல்ல சூப்பரான டார்க் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துட்டோம் பாருங்கள்.
கொஞ்சம் எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துருங்க. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது, முறுமுறுவாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான பொட்டேட்டோ ஃபிங்கர் செஞ்சிட்டோம் நாம். இதை பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப காஸ்ட்லியான பொருளை நம்ம எப்படி சுலபமாக வீட்டிலே செய்கிறதுன்றதை தான் நம்ம வீடியோவில் நம்ம தெளிவாக போட்டிருக்கோம். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லோரும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிட்றது ரெசிபி இது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்க எவ்வளோ நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு பாருங்கள். நம்ம வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டொமேட்டோ சாஸ் செஞ்சு இது மாதிரி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். விஜி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை எல்லோரும் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.